ஆர்சிபி கப் வச்சு தெரியுமா உனக்கு? ஏய் உனக்கு என் தலைவன் ரோஹித் சர்மானா யாருன்னு தெரியுமா? டே கணேஷ், காலேஜ் கொடுத்த டாக்குமெண்ட்ரி பற்றி ஐடியா இருக்காடா? டே அதுக்கு நான் ஏற்கனவே இடம் பார்த்து வச்சிட்டேன்டா. வீடியோட்ட கொடுத்து நான் பார்த்துக்கிறேன். சபரிஷ் கூப்பிடலாமா? கூப்பிட்டு பார்ப்போம். கூப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபரிஷ் எதுக்குமே வர மாட்டேன், ஏன்டா அவனை கூப்பிடுறேன்? அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான்டா, வா கூப்பிட்டு பார்ப்போம். சபரிஷ், நம்ம காலேஜ் டாக்குமெண்ட்ரி நீ வரியா? இல்லைடா நான் வரலடா. டேய் நீ எதுக்குமே வர மாட்டேறதுக்காக வாயேன்டா. டேய் சும்மா கேட்டு தொலை பண்ணாதீங்கடா, நான் வரலடா. வாங்கடா போகலாம். எதுக்குமே வர மாட்டேங்கிறா. என்னடா பண்ணுறது? டே நான் பேசணும்டா, எதுக்குமே வர மாட்டான்டா. பரவாயில்ல விடு, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே. என்னடா? ஏமாண்டா. டே கணேஷ், நம்ம காலேஜ் டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு எடுத்துடலாம்டா. டேய் நான் கூட்டின்னு போறேன்டா, நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வர சொல்கிறா, போயிடலாம். அப்போ நீ சாயங்காலம் எடுத்துடலாமா? எடுத்துடலாமே. அப்போ ஓகேடா. ஓகேடா. டேய் வின்சென்ட், எங்கடா போனீங்க? நான் கூட்டின்னு வந்துட்டேன்டா, கருணாவே கூட்டின்னு வந்துட்டேன். எங்கடா போனீங்க? வாங்கடா. வரணுங்களாடா? டே ஆடா ஆடா. எதுடா நீ சொன்ன பில்டிங் கணேஷ்? தோ இதான். முன்னாடி கேட்டை பார்த்தால பயமா இருக்கு. டேய் இதெல்லாம் பார்த்தா ரெக்கார்டிங் எடுக்க முடியுமாடா? வா சி. வாங்கடா போலாம். இது போயிட்டு நடக்கணுங்க. தரடா போலாம். தள்ளுறா. இதானடா? ஆமாண்டா இதான்டா பில்டிங். செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்குதுங்க. ஓ இதான் பில்டிங். என்னடா ஃபோன் வந்து விழுது? என்ன பண்றது? டேய் இருடா நான் எடுக்கிறேன். டேய் என்னடா நம்ம பழைய ஃபோனா இருக்கு. விட்றா, பாழடைஞ்ச பில்டிங்ல பாழடைஞ்ச ஃபோனு. ஏய் காமெடி பண்ற நேரமா அது? பா. டே டாக்குமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் ஸ்கிரிப்ட் எங்கடா? டேய் அது பைக்ல இருக்குதுடா, அதோ போய் எத்தனை வந்துடுறேன். டேய் டாக்குமெண்ட்ரி எத்தனை வந்துட்டேன்டா. சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வா போலாம். டேய் இந்த டாக்குமெண்ட்ரி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதுடா. சரி. ஒன்றும் இல்லை, நார்மலாக பண்ணு, நான் உங்களால் முடியும். ஓகேவா? சரி. ரெடி, கேமரா ஆன் பண்ணுறேன். ரெடி 3 2 1 ஸ்டார்ட். நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்திருக்கோம். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஹாண்டட் ஹவுஸை பற்றி பேஸ் பண்ணுது. நான் வந்து கணேஷ். நான் வந்து கருணாவகரசு. நான் விஷ்ணு பிரசாந்த். ஸோ நாங்கள் வந்து ஐஐடி காலேஜ்லேருந்து வரோம். ஸோ இந்த ஹாண்டட் ஹவுஸ் பற்றி என்னென்னா, சொல்லப்போனால் இது வந்து 1400 கட்டப்பட்டு கைவிடப்பட்ட பில்டிங்கு. அங்கே ஏதோ பாஸ் ஆச்சுடா. டேய் எங்கடா? அங்கே ஏதோ பாஸ் ஆச்சுடா. எங்க காமி. டேய் வந்து பாருங்கடா. டேய் ஏமாண்டா. சரிதா? ஆமாண்டா. என்னடா நடக்குது இந்த இடத்துல? டேய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். எல்லாம் டாச் ஆன் பண்ணுங்கடா. பண்ணிடலாம்டா. நாங்கள் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சரி வாங்க போகலாம். டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா, ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை? ஆமாண்டா நம்ம கேட்குதுடா. என்னடா இங்கே என்னென்னோ நடக்குது? சரி வாங்க நம்ம மேலே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். யாராச்சும் இருக்கீங்களா? டேய் இங்க ஒண்ணுமே இல்லடா, பிரம்மடா. டேய் நான் அப்பவே சொன்னேன்லடா, ஏன்டா இந்த வேலைலாம் தேவையில்லாம. சரி வாங்க நம்ம போய் டாக்குமெண்ட்ரியை கண்டினியூ பண்ணுவோம். சரி வா போலாம். டேய் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருங்கடா. டேய் யாராமா? டேய் வாங்கடா மேலே போய் பார்க்கலாம். நம்ம போலாம். போலாம். டேய் இந்த பக்கமா தானடா போனா? போயிட்டு இருப்பான். டேய் வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்க போறீங்களா இல்லையா? டேய் யாராமா சும்மா? டேய் நீங்க 2 பேரும் இப்படிக்கா போங்கடா, நான் 2 பேரும் இப்படிக்கா போறோம். அவனை போய் பிடிச்சே ஆகணும். என்னடா இங்க எவனுமே இல்ல? எங்கடா போனா அவன்? என்னடா மாயமா மறைஞ்சிட்டான். அவன் பேய் புதுசாடா.
ஏய் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் நம்ம. ஆமாடா தெரிஞ்சாகணும்டா. ஏய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. அவனுக்கு என்ன அவனுக்கு தேவையானதுண்ணே நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டிங் அதை வாங்க. அவன் கண்டிப்பா இதை வருவான். அதை வச்சு தான் அவனை ட்ராப் பண்ணி பிடிக்கிறோம். இதை பண்ண போறது எப்படி இருந்தாலும் நீ தான். டேய் நம்ம தான்டா அவனுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அவன் நான் தப்பிச்சிட கூடாதுன்னா இதை பண்ணியே வரும். ஆவறோம். டேய் இதை நீ தான்டா பண்றா. ஓகேவா? ஓகேடா. தைரியமா போ. இந்த பாதுகாப்புக்கு வச்சுக்கோ. நான் வச்சுக்கிறேன். நம்ம அவனை கண்டுபிடிக்காம இங்கிருந்து போவே கூடாதுடா. போவே கூடாது. ஆமாடா கண்டுபிடிக்காம போவே கூடாது. சரி வா பத்திரமா போயிட்டு வாண்ணா. ஓகேடா. டே நில்றா. ரெக்கார்டிங் விட்டு போறடா. இது இல்லாம எப்படி அவனை பிடிப்ப? நான் மறந்தே போயிட்டேன். சரி பார்த்து போயிட்டு வாண்ணா. ஓகேடா. இந்தாடா உன் ரெக்கார்டிங். ஏய் வாங்கடா நான் போய் பார்க்கலாம் வாங்கடா. ஏய் வாங்கடா போலாம்டா வாங்கம்மா. டேய் அவன் மாஸ்க் ரிமூவ் பண்றான். என்னடா பண்றான் இவன் இங்க? டேய் என்னடா இவன்? சபரிசே ஏய் ஏன்டா சபரிசே? சரி நில்றா. என்னடா பண்றீங்க? உனக்கு என்னடா வேலைங்க? என்ன பண்ற? ஏய் சபரிசே எதுக்குடா நீங்க வந்த? எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட வேலை செஞ்சார். அவன் வந்து எங்கள் அப்பா கிட்ட ஒரு டீலிங் வச்சுக்கிட்டான். மாதம் ஒரு 3 லட்சம் ரூபா தந்தான். நான் ஒரு கட்டத்தில் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே 3 கோடி ரூபா தரேன்னு சொன்னார். ஆனால் அவன் எங்கள் அப்பா கொடுத்த எல்லா பணத்தையும் அவனே வாங்கிட்டு அவன் கடைசி வரைக்கும் அந்த காசை தராமல் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அப்போ நீ போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமேடா. போலாம்ல. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அவன் வாங்குற எல்லா பிஸ்னஸ் மேன் கிட்ட இருந்தும் காசை தந்துடுவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் அஷூரன்ஸ் சிக்னேச்சர் போட்டான். ஆனால் அவன் அந்த அக்ரிமெண்ட்டில் சொன்னதை செய்யாமல் எல்லா பிஸ்னஸ் மேன் கிட்ட இருந்தும் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் வேறு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். டேய் அப்புறம் என்ன தாண்டா பண்ணீங்க? எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த பில்டிங்கில் தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கான்னு. அதனால தான் இந்த பில்டிங்கில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுக்க வந்தேன். நீ இந்த இடத்துக்கு வந்த ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் எங்களை பயமுத்துனுங்கிற அங்கங்கே ஓடுனுங்கிற? நீங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கிற நீங்கள் பில்டிங்கில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய லாஸு. அதனால தான் உங்களை எடுக்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நீ என்னதான் பண்ண போகிற? அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற பணத்தை எடுத்துகிட்டு எனக்கு சொந்தமானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் லாஸ் ஆன பிஸ்னஸ் மேன் கிட்டே ஒப்படைச்சிட போகிறேன். சரி நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரி தேங்க்ஸ்டா. ஏய் வாங்கடா போய் அந்த பேக்கை தேடுவோம். டேய் ஆமாண்டா. டேய் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. அதை நம்ம சபரிஷ் கிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்து மற்றவங்க கிட்ட எல்லாம் கொடுக்க சொல்லணும். சரி வாங்கடா போகலாம். வாங்கடா போகலாம்ல. டேய் நான் அங்கே தேடுறேன், நீங்கள் அங்கே தேடுங்க. அந்த பேக் கண்டுபிடிக்கலாம். ஓகேடா. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. தேடுங்க. வாங்கடா அந்த சைடு போய் தேடுவோம். வாங்கடா போகலாம். வாங்கடா அந்த சைடு பார்க்கலாம். ஏமாடா பாருடா. டேய் இல்லையே எங்க போயிருக்கோம்? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா பாலஞ்ச பங்களால ஃபயர் எஸ்டிங்விஷர்? நீ வேற ஏன்டா போட. என்னடா இது கிடைக்கவே மாட்டேங்குது. சரி தேடுவோம் வாங்க. தேடி தொல்லையாகுதுடா. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இந்த போர்டு திறந்துருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா. ஆமாண்டா. தொற. தொறடா டேய். இதுக்குள்ள இருக்கும். தொறக்குதுடா. டேய் பேக் இந்த ரூம்ல தான்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க, பேக் கண்டுபிடிக்கணும். ஓகேடா. இங்க இருக்குமோ? இங்க இல்லையே. இந்த பக்கம் தான் இருக்கும். எங்க ஒரு பேக் இருக்குடா. என்னடா டேய் பேக் இருக்கா? இதுவா பாரு. டேய் இருடா தொறடா. தொறடா அந்த பேக்க.
இதான் உன்னோட டாக்குமெண்ட்ரியும் பணமும், இதான் பணமும் டாக்குமெண்ட்ரியும். இதுவாடா சபரிஷ்? டேய் ஆமாண்டா இல்லாம. ஏ அப்போ இதை எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம்டா. வாங்க போகலாம். சரி ஓகேடா. வாங்கடா போலாம். அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. டேய் அப்பா தேங்க்ஸ் ரெடி. பரவாயில்ல பரவாயில்ல போலாம். கடைசி வரைக்கும் நம்ம அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கலடா. சரி விடு அது